அம்மா, என்னம்மா நடக்குதுங்க? நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அண்ணன் தம்பி 2 பேரையும் பிரிச்சு வச்சா இவங்க ஒரே நாள்ல இப்படி கட்டி பிடிச்சு அழுது திரும்பவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம பதட்டப்படுற? இங்க நடக்கிறது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க திரும்ப ஒண்ணு சேர்ந்தா அது எப்படிமா நமக்கு நல்லதாகும்? ஆகும்டி. இங்க பாரு, மாப்பிள்ள சொன்ன மாதிரி நாம உன் அத்தை கூடவே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அப்பதான் நாளை பின்ன சண்மதி இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அவளை குடும்பத்தோட சேர விடாம பாத்துக்க முடியும். அது சரி, ஆனா அண்ணன் தம்பி 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக நம்ம இத்தனை வருஷம் பட்ட கஷ்டம் எல்லாமே வீணாயிருச்சு. எதுவும் வீணாகலடி. உன் அத்தையோட மொத்த சொத்தையும் அடையறதுக்கு நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதையே நாம கையில எடுத்துக்கிட்டு களத்துல இறங்குவோம். போன தடவை நமக்கு அவங்களோட பாதி சொத்து தானே கிடைச்சது. இந்த தடவை அவங்களோட மொத்த சொத்தையும் அடைஞ்சே தீருவோம். என்னப்பா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பயந்து போய் எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தேன்ப்பா. இந்த லைஃப் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு உங்க ஸ்டாண்டர்ட்ல நான் உறுதியா இருந்திருக்கணும்ப்பா. என் மேல இருக்கிற பாசத்துல விட்டு கொடுத்து இப்படி அவமானப்பட்டு கடைசியில நீங்க இப்படி தவிச்சு போய் நிக்கிறீங்களேப்பா. தவிச்சு நிக்கலமா, எப்படி அவங்கள தண்டிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா, நீங்க என்ன யோசிச்சாலும் எனக்கு சம்மதம் தான்ப்பா. ஆனா இன்னொரு தடவை எமோஷனா எந்த முடிவும் எடுத்துறாதீங்கப்பா. அழாதம்மா, அழாத, பயப்படாத. இல்லம்மா, அந்த முட்டாள்தனத்தை இனிமே சத்தியமா செய்ய மாட்டோமா. எப்படி சமாதானப்பட்டாலும் உன் கல்யாண விஷயத்துல நான் அஜாக்கிரதையா இருந்து நான் தப்பு பண்ணிட்டேமா. அது உண்மைதாங்கிறப்ப எனக்கு வேதனையா இருக்குமா. உன் கல்யாணத்தை நான் எப்படிலாம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா. ஆனா ஜாதகத்தை காரணம் காட்டி அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணி உன் வாழ்க்கைய நானே. அப்பா, என் வாழ்க்கை ஒண்ணும் முடிஞ்சு போகலப்பா. நாம முழுசா ஒண்ணு அவங்க கிட்ட ஏமாந்து போகல. நல்ல வேலை, கல்யாண மண்டபத்திலேயே உண்மை தெரிஞ்சது. இனிமேல் தான்ப்பா நம்ம எந்த ஒரு முட்டாள்தனமும் பண்ணாம இருக்கணும். அடுத்த முடிவை தெளிவா யோசிச்சு எடுக்கணும். அவங்கள தண்டிக்கணுமா, சும்மாவே விடக்கூடாது. அந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் நடந்திருக்கிறதே வேற. ஏண்டா இவங்களை ஏமாத்தணும்னு அவங்கள காலம் பூரா கதற விட்டுருப்பேன், அழ விட்டுருப்பேன். இன்னைக்கு நீயும் நானும் துடிக்கிற மாதிரி அவங்க அணுவா துடிக்கணுமா. பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணியும் எங்களால அவங்கள ஒரு ஸ்டேபிள் கண்டிஷன் கொண்டு வர முடியல. எதுவா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் அப்சர்வேஷனுக்கு அப்புறமா தான்
எதையும் தெளிவா சொல்ல முடியும். டாக்டர், ம்? அவளை இங்க கொண்டு வந்து சேர்த்ததுல இருந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியாம இப்படி எல்லாரும் பதட்டத்திலேயே இருக்கும். எப்படியாவது அவளை கண்முழிக்க வச்சிருக்க டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். இங்க பாருங்க சார், நாங்களும் அதுக்காக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நேரமா சண்மதி சண்மதின்ற ஒரே பேரை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே தவிர மத்தபடி அவங்க கிட்ட வேற எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியல சார். ஒருவேளை அவங்க நினைக்கிற அந்த பொண்ணு நேர்ல வந்தாங்கன்னா அவங்க ஹெல்த் கண்டிஷன்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வரலாம். நான் அப்பவே அவங்கள கூட்டிட்டு வர சொன்னேனே, இன்னும் அவங்க வரலையா? அவங்க இப்ப வந்துடுவாங்க டாக்டர். கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க சார், அப்பதான் அவங்கள காப்பாற்ற முடியும். அப்பா, இப்போதைக்கு அம்மா கண்ணு முழிக்கிறதுக்கு இருக்க ஒரே வழி சண்மதியை கூட்டு வருதான்னு தோணுது. இந்த தடவை நான் வேணா போய் சண்மதி கிட்ட பேசி பாக்குறேன்ப்பா. நாங்க போனதுக்கு அவங்க எங்ககிட்ட ரொம்ப கோவப்பட்டாங்கடா. இதுல நீ வேற எதுக்குப்பா? இல்லப்பா, அவங்க என் மேல கோவப்பட்டு என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன்ப்பா. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அம்மாக்காக இதை நான் செஞ்சுதான் ஆகணும். நீங்க அம்மா கூட இருங்க, நான் போய் சண்மதியை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா. மாமா, டேய், நீ மாமான்னு கூப்பிடுற அருகதையை எப்பவோ இழந்துட்ட. இப்ப எதுக்குடா இங்க வந்த? சண்மதியை பார்த்து பேசிட்டு. என்னது, சண்மதியை பார்க்க போறியா? நீங்க யாரையும் பார்க்க முடியாது. பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா கிளம்பு. டேய் அருண், பா, என்ன போக மாட்டியா? இல்ல மாமா. பாடுறா அவன. நீ எதுக்கு இங்க வந்த? அதான் உங்க சவாசத்தை மண்டபத்துல முடிச்சாச்சுல, அப்புறம் எதுக்குடா ஒவ்வொருத்தரும் இங்க வந்துட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். என் அம்மா அங்க ஹாஸ்பிட்டல்ல. டேய், நேத்தே உங்க அப்பாவும் மாமா வந்து எல்லா கதையும் சொல்லிட்டு போயிட்டாங்கடா. இங்க பாருடா, என் குடும்பத்தை ஏமாத்தி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டின உன் மேலேயோ உன் குடும்பத்து மேலேயோ எங்களுக்கு எந்த விதமான ஈவு இறக்கமும் கிடையாது. ஒழுங்கு மரியாதைங்கிறது போயிடு. சண்மதி, சண்மதி, சண்மதி வெளியே வா. சண்மதி, நான் உன்கிட்ட பேசணும். சண்மதி, அதான் மாமா இவ்வளவு தூரம் சொல்றாருல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம இங்க நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? மொத்த குடும்பமும் சேர்ந்து அந்த பொண்ணோட வாழ்க்கைய சீரழிச்சிட்டு இன்னும் அவகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஒரே ஒரு வாட்டி சண்மதி கிட்ட பேசிட்டு போயிடுறேன். டேய், என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? போட வெளியில. அருண், சண்மதி, டேய் அருண், வெளியே வா. சண்மதி, அடிச்சு வெளிய அனுப்புடா. அடடா. ஐயோ அருண், சொல்றது நீ கேளு. போடி அங்க. சண்மதி, எல்லாம் கேட்க மாட்டா. போடா வெளிய. வெளியில வா. சண்மதி, நீ வந்தா கண்டிப்பா உடம்பு சரியாயிடும். சண்மதி, சண்மதி வா. சண்மதி, நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன். சண்மதி, சண்மதி, புரியல உனக்கு? புரியலையடா, வெளியே போடா. போடா. சொன்னா கேளு அருண். ஐயோ தம்பி, சண்மதி, சண்மதி. தம்பி, டேய், நீ போக மாட்டா? அப்பா, சண்மதி, அங்க அம்மா உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
நீ வந்தா மட்டும்தான் அவங்க கண்டிஷன் பெட்டர் ஆகணும்னு டாக்டர் சொல்றாங்க. ப்ளீஸ் சண்மதி, ஒரே ஒரு வாட்டி வந்து அம்மாவை பாரு. வா சண்மதி, போலாம். நான் எதுக்கு அங்க வரணும்? உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் இப்ப வரைக்கும் கஷ்டப்படுறது போதாதா? இதுக்கு மேலே உங்க யாரையும் நம்ப நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு போயிடு. இங்க பாரு, என் மேல எவ்வளவு கோவனாலும் காட்டு. ஆனா தயவு செஞ்சு அம்மாவை பார்க்க வர மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத. உன்னை அங்க கூட்டிட்டு போறதை தவிர அம்மாவை காப்பாத்த வேற வழி தெரியல சண்மதி. நான் யார் உண்மையை மறைச்சு உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனா தயவு செஞ்சு உன் கோவத்தை அம்மா மேல மட்டும் காட்டாத சண்மதி. கூட வா சண்மதி, ப்ளீஸ் சண்மதி. எனக்காக ஒரே தடவை வந்து அம்மாவை பாரு. இவன் பேசுற பேச்சுல சண்மதி மனசு மாறிடக்கூடாதே. நம்ம போன் பண்ணி இவ்வளவு நேரம் ஆகையும் இன்னும் போலீஸ் யாரையும் வர காணுமே. சண்மதி, உன் மனசை மாத்தி உன்னை கூட்டு போறதுக்கு குடும்பமே சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கு. நீ இதெல்லாம் நம்பாத. நீ உள்ள போ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய் போறே இல்லையா? போடா சண்மதி, போடா ப்ளீஸ் சண்மதி. போடா. ஹலோ, இங்க கார்த்திக் யாரு? நான் தான் சார். கான்ஸ்டபிள் சார், இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வாங்க. ஓகே சார். சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? பொய் சொல்லி ஏமாத்தி இந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ உன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லி கம்பல் பண்றதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? யாரு சார்? இவரோட ஒய்ஃப் தான். என்ன பாட்டி இப்படி பாக்குறீங்க? எல்லாம் என் வேலை தான். இதுக்கப்புறம் இவன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ண. சூப்பர். இன்ஸ்பெக்டர், சண்மதி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க மாட்டேன். இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. எது தப்பு எது சரிங்கிறத நாம ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். கான்ஸ்டபிள் இவரை கூட்டு வாங்க. வர போறியா இல்லையா? சார் ப்ளீஸ் சார். சொல்லிட்டு இருக்காங்கல்ல, நான் தான் சொல்றேன்ல சார், அவ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க மாட்டா சார். ஏதோ தப்பு இருக்கு சார். சண்மதி, சொல்லு சண்மதி. என்ன மேடம் அமைதியாவே இருக்கீங்க? எங்களுக்கு போன் பண்ணி அவர் பிரச்சனை பண்றதா சொல்லிட்டு இப்ப அவரை பேச விட்டுட்டு நீங்க அமைதியா இருக்கீங்க. கம்ப்ளைண்ட் பண்ணது நீங்க தானே? சொல்லுங்க மேடம். ஆமா, நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். என்ன மிஸ்டர், இந்த கன்ஃபர்மேஷன் போதுமா? கான்ஸ்டபிள் சார், அவர் கூட்டு வாங்க. சண்மதி, சண்மதி நில்லு. என்ன காரியம் பண்ணிருக்க? எந்த தைரியத்துல மாப்பிள்ள மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க? என்னமா சொன்ன? மாப்பிள்ளையா? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீ உறவு கொண்டாடிட்டு இருக்கியாமா? ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நமக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்ப வச்சு ஏமாத்துறவங்க அவங்க. அவங்க மேல வச்ச நம்பிக்கைக்கு நம்மள எந்த அளவுக்கு முட்டாளாக்கிட்டாங்கன்னு பார்த்தல்ல. உண்மையிலேயே அவங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா நம்ம யாராவது ஒருத்தர் கிட்டையாவது அவங்கள பத்தின உண்மையை சொல்லிருப்பாங்கல்லம்மா.
காலம் முழுக்க நான் அவங்களோட வீட்ல வாழ போறேன்னு தெரிஞ்சும் அவங்க நினைச்சது சாதிக்கணும்ன்றதுக்காக நம்மள ஏமாத்துனவங்கம்மா அவங்க. அவங்களுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. போதும், நிறுத்தடி. அவங்கள பத்தி நம்ம யார்கிட்டயுமே உண்மையை சொல்லலன்னு உனக்கு தெரியுமா? அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க யாரு என்னன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. உனக்கு இப்ப தெரிஞ்ச உண்மை எல்லாமே எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும். என்னடி சொன்ன? உனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியுமா? தெரிஞ்சு என் புள்ள வாழ்க்கை நாசம் பண்ணிட்டேடி. ஏன் இப்படி பண்ண? அவங்க தான் குடும்பமா சேர்ந்து ஏமாத்துனாங்கன்னா நீயும் கூடவே இருந்து நம்ம பொண்ணு வாழ்க்கையில இப்படி மண்ணெளி போட்டுட்டேடி. இப்ப என்ன? எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தோம் நான் ஏன் முன்னாடியே சொல்லலன்னு என்கிட்ட கேக்குறீங்க, அதானே? இதனாலதான் நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிட்டேன். இதுதான் ராஜிமாவோட முதல் மருமக. நம்ம சண்மதி இந்த பொண்ணு மாதிரியே இருந்ததுனாலதான் அவங்க சண்மதிய அந்த வீட்டு மருமகளை ஆக்கணும்னு நினைச்சிருக்காங்க. முத தடவை அவங்க இந்த போட்டோவை காட்டும் போது நானும் உங்க எல்லாரும் மாதிரி தான் வாயடிச்சு போய் நின்னேன். சண்மதிய கார்த்திக்க கட்டி வைக்கணும்ன்ற அவங்களோட ஆசை என் மனசுக்கு ரொம்ப நியாயமா பட்டுச்சு. வார்த்தைக்கு வார்த்தை அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றீங்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்கு நாங்க தயாரா தான் இருந்தோம். ஆனா சில சந்தர்ப்ப சூழ்நிலையால அந்த நேரம் உங்ககிட்ட சொல்ல முடியாம போயிடுச்சு. அவங்க அவ்வளவு பெரிய கோடீஸ்வரி, நம்ம வீட்டுக்கு வந்து சமையல் செய்யணும், எச்சி பாத்திரம் கழுவணும்னு அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம எல்லா வேலையும் அவங்க செஞ்சாங்க. எதனால? சண்மதி மேல அவங்களுக்கு இருந்த பாசத்தினாலதான். நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க அவங்க தரத்துல இருந்து இறங்கி வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்களா? சொல்லுங்க. அவங்க நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டாங்கன்றத தாண்டி உண்மையாவே நம்ம குடும்பத்து மேல பெரிய மரியாதையும் அக்கறையும் இருந்திருக்கு. மா, நீ என்ன சொன்னாலும் சரி, என்னைக்கும் என்னால அவங்க செஞ்சதை மன்னிக்க முடியாது. குடி. சரி, நீ எதையும் மன்னிக்கவும் வேண்டாம், மறக்கவும் வேண்டாம். ஆனா எனக்காக ஒரே ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போய் ராஜிமாவை பாரு. அவங்க வீட்ல இருந்து இத்தனை பேரு கெஞ்சி பார்த்தோம், நீ மனசு இறங்கலனா அது நல்லா இருக்காது சண்மதி. நாளை காலையில ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீ ராஜிமாவை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். குற்ற உணர்ச்சியில தவிச்சிட்டு இருக்க அந்த உயிரை ஒரு மனிதாபிமான அடிப்படையிலையாவது போய் பார்த்து அவங்கள காப்பாற்ற வேண்டியது உன்னோட கடமை. அம்மாவோட இந்த விருப்பத்தை நீ நிறைவேற்றுவேன்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் சண்மதி. அதுக்கு மேல உன்னோட விருப்பம்.
சாரி சார். இவரை யாருன்னு தெரியாம ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டேன். முன்னாடியே யார் என்னன்னு சொல்லியிருந்தா நான் இந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுத்திருக்க மாட்டேன். வெரி சாரி சார். பரவாயில்ல சார். கார்த்தி பாப்பா. சார் ஒரு நிமிஷம் சார். சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்களும் பெரிய இடத்த ஆளுங்க, அவங்களும் அட்வொகேட் ஃபேமிலி. இப்படி 2 பெரிய ஃபேமிலிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனை வேணாம் சார். இனிமே இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க. சரிங்க சார். சரிங்க சார். வாங்க சார். வாங்கம்மா. கார்த்தி, நீ இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் கேட்டல? இதுக்கு மேலே அவங்கள போய் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு தான் எனக்கு தோணுது. முதல்ல நானும் உங்க மாமாவை போய் பேசி பார்த்ததுக்கு சண்மதி வீட்டில் அவளை அனுப்புறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் நீயும் போய் பேசினதால இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கு பாத்தியா? போதும்பா. இதுக்கு மேல அவங்க ராஜியை பார்க்க வர்றதும் வராததும் அவங்களுடைய விருப்பம். இனி எதுக்காகவும் நாம அவங்கள தேடி போய் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம். புரிஞ்சுதா உனக்கு? சண்மதியை கூட்டிட்டு வந்தாதான் அவங்களை காப்பாற்ற முடியும்.